விக்கிரவாண்டி தொகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், ஆதித்தமிழர் பேரவை, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை இயக்கங்களுடைய நிர்வாகிகளே, 2 நாட்களாக செல்லும் இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய தோமுசாவை சேர்ந்த அருமை நண்பர்களே, பெரியவர்களே, ஆயிரக்கணக்கில் இங்க கூடியிருக்கக்கூடிய அக்காக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழ்நாடு முழுவதும் இருந்து இந்த தேர்தல் பணியாற்றுவதற்காக கடந்த 15 நாட்களாக இங்கு விக்கிரவாண்டிக்கு வந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கு முதற்கனுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாட்களாக நேற்று மாலையை தொடர்ந்து இன்று காலையும் இப்பொழுது கடைசியாக உங்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க எல்லாம் வாக்கு கேட்கணும்னு நேற்று மாலையிலிருந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். தலைவருடைய கட்டளையின் பேர்ல நான் இங்க வந்தது அன்னியூர் சிவா அவர்களுக்கு நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டுகோள் வைக்கிறதுக்காக வந்திருந்தேன். ஆனா 2 நாட்களாக நேற்று முதல் நிகழ்ச்சியில பங்கேற்கும் போதே, முதல் பிரச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போதே இந்த மக்களுடைய எழுச்சி, விக்கிரவாண்டி தொகுதி மக்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது, குறிப்பாக தாய்மார்களுடைய வரவேற்பையும் எழுச்சியும் பார்க்கும்போது சொன்ன, கண்டிப்பாக அன்னியூர் சிவா அவர்கள் உதயசூரியன் சின்னத்துல குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாருங்க. ஆனா அதுல ஒரு திருத்தம், இன்றைக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறது. குறைந்தது 80,000 வாக்கு வித்தியாசத்தில் திரு அன்னியூர் சிவா அவர்கள் நீங்க ஜெயிக்க வைப்பீங்க. ஏனென்றால் 1 லட்சமா, ஏன்னா எதிர்க்க யாருமே இல்ல. எதிர்க்க வேண்டிய அதிமுக போட்டியிலிருந்து விலகிட்டாங்க. அதுக்கு காரணம் தொடர்ந்து தோல்வி. எத்தனை தோல்விதான் அவங்க தாங்குவாங்க. அதனால இந்த முறை அவங்களே தேர்தலில் இருந்து விலகிட்டாங்க. போட்டி போடுறது யாரு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. அது நீங்க பாத்துக்கோங்க, எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க நீங்க யோசிச்சு பார்க்கணும். வாக்கு கேட்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லா நன்றி சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஏனென்றால் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பொழுது அனைத்து தொகுதிகளுக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும், ஒன்றிய பாசிச பாஜகவை தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாது, அதே போல அடிமை அதிமுகவை தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாதுன்னு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. நானும் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டேன், நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு. குறிப்பிட்டு சொல்லணும், இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து நம்முடைய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களுக்கு பிரச்சாரத்தில் மேற்கொண்ட, நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட 75,000 வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியில அண்ணன் ரவிக்குமார் அவர்களை ஜெயிக்க வச்சீங்க. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் 40க்கு 40 தொகுதி 100% வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நடப்பது சட்டமன்ற இடைத்தேர்தல். 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் புகழேந்தி அவர்களை ஜெயிக்க வச்சு கிட்டத்தட்ட 10,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்க. அவரும் சிறப்பாக தன்னுடைய சட்டமன்ற பணிகளை மேற்கொண்டார். ஆனால் இயற்கை அவரிடமிருந்து பிரித்து விட்டது. இப்பொழுது அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடரணும்னா நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. எனவே அவர்களை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்ற நம்பிக்கை கட்டாயம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 5-6 வருடங்களாக அனைத்து தேர்தலையும் தொடர் வெற்றியை நம்முடைய தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்கள் தொடர் வெற்றி, அதற்கு முழு காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான். என்ன தலைவர் அவர்கள் என்ன சொல்வாரோ அதை கண்டிப்பாக செய்வார், அது செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை.